இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் புயல் மழை பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு. 2 நாட்கள் ஆய்வுக்கு பின் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல். தீபாவளி சீட்டு நடத்தி 60 லட்சம் ரூபாய் மோசடி. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த தம்பதி கைது. புதுச்சேரியில் புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக புதுச்சேரி முழுவதும் கடும் சேதம் ஏற்பட்டது. குறிப்பாக கனமழை காரணமாக 9000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் விவசாய நிலங்கள், படகுகள், மின் கம்பங்கள், சாலைகள், பாலங்கள், குடியிருப்புகள் என அனைத்தும் மிகவும் சேதமடைந்தது. இந்த நிலையில் புயல் மழையால் பாதிப்பால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். மேலும் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்த அவர் புதுச்சேரியை பேரிடர் பாதித்த பகுதியாகவும் அரசு அறிவித்தது. தொடர்ந்து புதுச்சேரியில் புயல் மழையினால் 600 கோடி ரூபாய்க்கு மேல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். மேலும் மத்திய அரசு புயல் பாதிப்புகளை கணக்கிட மத்திய குழு ஒன்றையும் அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனை அடுத்து புதுச்சேரியில் புயல் மழை பாதிப்புகளை பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் இன்றும் நாளையும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முதலாவதாக கிராமப்புற பகுதிகளான பாகூர் தொகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சேதமடைந்த துணை மின் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது விவசாயிகள் மழை வெள்ளத்தால் பயிர்கள் அனைத்தும் முழுகி சேதமடைந்துள்ளதாகவும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதேபோல் வீடுகளை இழந்தவர்கள் புயல் பாதிப்புகள் குறித்து மத்திய குழுவினரிடம் முறையிட்டனர். தொடர்ந்து டிஎன் பாளையம் பகுதிகளை ஆய்வு முடித்துக்கொண்டு தனியார் விடுதிக்கு மத்திய குழுவினர் சென்றனர். பிறகு இன்று மாலை அல்லது இரவு துணைநிலை ஆளுநருடன் மத்திய குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இரவு தனியார் விடுதியில் தங்கும் அவர்கள் நாளை காலை நகர பகுதிகளில் புயல் மழை பாதிப்புகளை பார்வையிட உள்ளனர். புதுச்சேரியில் சேதமடைந்த அரசு பள்ளியை இடித்துவிட்டு புதிய பள்ளி கட்டிடம் கட்டி மீண்டும் பள்ளியை இயக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்த நிலையில் இந்த பள்ளி கட்டிடம் சேதமடைந்து வருவதால் அப்பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஓடைவெளி பகுதியில் உள்ள பள்ளிக்கு அனுப்புமாறு கல்வித்துறை பெற்றோருக்கு அறிவுறுத்தியது. மேலும் சேதமடைந்த பள்ளியை இடித்து அப்புறப்படுத்தவும் அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கு அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி அருகே நடுரோட்டில் டென்ட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழமை வாய்ந்த இப்பள்ளியை மூடக்கூடாது எனவும் பிள்ளைகளை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அனுப்ப முடியாது என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் சேதமடைந்த பள்ளியை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்றும் அதுவரை அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சேதமடைந்த பள்ளியை ஆய்வு செய்து பள்ளியை 6 மாத காலத்தில் இடித்து மீண்டும் அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி கைவினை கிராமத்தில் ஒரே நேரத்தில் 70 கலைஞர்கள் பம்பை உடுக்கை வாசிக்க, சிலம்பம், நான்காலி ஆட்டம், கரகாட்டம் ஆடி உலக சாதனைக்காக இடைவிடாமல் 70 நிமிடங்கள் வாசித்த கலைஞர்கள். பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து புதுச்சேரி விடுதலை பெற்று 70 ஆண்டுகள் ஆகின்றன. இதனை நினைவுகூரும் விதமாக உலக சாதனை நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்தில் நடைபெற்றது. பம்பை உடுக்கை, சிலம்பம், காளியாட்டம், கரகாட்டம் ஆகியவற்றை ஒரே நேரத்தில் 70 கலைஞர்கள் 70 நிமிடங்கள் நடத்தி உலக சாதனைக்காக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. உலக நன்மை, தேச ஒற்றுமை, மனித நேயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு, கண்தானம், உடல் உறுப்பு தானம், எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஆகியவற்றிற்காக இந்நிகழ்வு நடைபெற்றது.
புதுச்சேரியில் தீபாவளி சீட்டு நடத்தி 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஏமாற்றி சுற்றுலா சென்று ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்த தம்பதியினரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கரசூர் பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி. இவர் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு அதே தொழிற்சாலையில் பணிபுரியும் தமிழக பகுதி நாராயணபுரத்தை சேர்ந்த கீதா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கீதா தாம் 5 வருடங்களுக்கு மேலாக தீபாவளி சீட்டு நடத்தி வருவதாகவும், நபர் ஒன்றுக்கு மாதம் 1000 அல்லது 2000 ரூபாய் கட்டினால் அந்தந்த திட்டப்படி தங்க நாணயம், எண்ணெய், இனிப்பு, மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என்றும், இதில் 40 பேரை ஒரு நபர் சேர்த்தால் அந்த நபருக்கு ஒரு சீட்டு இலவசம் என கூற, இதை நம்பிய சாந்தி தன் உடன் பணி புரிபவர்கள் தன் பகுதியை சேர்ந்தவர்கள் என 137 பேரை தீபாவளி சீட்டில் கீதாவிடம் சேர்த்துள்ளார். அவர்களும் மாதம் சரியாக சீட்டை கட்டி வந்த நிலையில் தீபாவளியின் போது பணம் கட்டியவர்களுக்கு கூறிய பொருட்கள் எதுவும் தராமல் ஏமாற்றி வந்துள்ளனர். இதனிடையே சீட்டு பணம் செலுத்தியவர்கள் சாந்தியிடம் சென்று முறையிட, அவர் இது குறித்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அதில் கீதா தன் கணவர் விவசாயியான புருஷோத்தமன் உடன் சேர்ந்து புதுச்சேரி கிராம பகுதியான சேதராப்பட்டை சுற்றியுள்ள நாராயணபுரம், காட்டேரிக்குப்பம், கரசூர் மற்றும் அவர்கள் வசிக்கும் தமிழக பகுதியில் பல பேரிடம் தீபாவளி சீட்டு பிடிப்பதாக சொல்லி 60 லட்சத்திற்கும் மேல் ஏமாற்றி உள்ளது தெரியவந்தது. இதனை அடுத்து கணவன், மனைவி இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இருவரும் பொதுமக்களிடம் வசூலித்த தீபாவளி சீட்டு பணத்தின் மூலம் கோவா, வட இந்தியா உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா சென்றும் பெரிய தொகை சீட்டுகளில் முதலீடு, சொகுசு கார் என ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்ற துணை சபாநாயகர் ராஜவேலுவை விஷ ஜந்து கடித்ததால் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில துணை சபாநாயகராக இருப்பவர் ராஜவேலு. நெட்டப்பாக்கம் தொகுதியில் இருந்து புதுச்சேரி சட்டசபைக்கு எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர். கடந்த 3ஆம் தேதி தனது தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார். மேலும் நிவாரண முகாம்களில் தங்கியிருந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொகுதியில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி இருந்ததால் வெறும் காலுடன் தண்ணீரில் இறங்கி சென்று பார்வையிட்டார். அப்பொழுது காலில் ஏதோ கடித்தது போன்று இருந்தது. ஆனால் ராஜவேலு இதனை பொருட்படுத்தவில்லை. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. காய்ச்சல் மற்றும் வலியால் அவதிப்பட்ட அவரை புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் தொடர்ந்து அவருக்கு காய்ச்சல் குறையவில்லை. மேலும் உடல்நிலை மோசமானதால் மேல் சிகிச்சைக்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் நேற்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விஷஜந்து அவரை கடித்திருக்கலாம். அதனை கண்டு கொள்ளாததால் தொற்று ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. அங்கு அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் தற்போது உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் பாரதி பூங்காவில் நடைபெற்ற ஓவிய கலைஞர் சாலையோர ஓவிய கண்காட்சியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி பாரதி பூங்காவில் இன்று நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சாலையோர ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் ஏராளமான கைவினை மற்றும் ஓவியப் பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் ஓவியர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் கைவண்ணத்தில் பல்வேறு ஓவியங்கள், கலைப்பொருட்கள் இடம்பெற்றது. இதனை பள்ளி மாணவர்கள் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள காஃபி பவன் கடையினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி எஸ்.வி. பட்டேல் சாலையில் காஃபி பவன் என்ற நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. கடையின் உரிமையாளர் ஹரீஷ் ராகவேந்திரன் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடையினை திறந்து வைத்தார். மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் தலைவர் ராஜசேகரன் மற்றும் பள்ளியின் முதல்வர் ரேகா ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவைத்தலைவர் ரகுபதி பிறந்தநாள் விழா வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவைத்தலைவர் ரகுபதி பிறந்தநாள் விழா வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமை தாங்கினார். தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் ரகுபதிக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணை செயலாளர் முனியன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், அணி செயலாளர் காண்டீபன், இளையராஜா, முருகன், சக்திவேல், நிர்வாகிகள் ஜில்பர்ட், ராஜ்வேல், கார்த்திக், பரசுராமன், ஆறுமுகம், அண்ணாமலை, முருகன், குமார், எல்லப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. குப்பை லாரியில் சென்று குருமாம்பேட் குப்பை கிடங்கில் ஆய்வு செய்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், கிடங்கிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை தடுத்து நிறுத்த வேண்டும், தங்களால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து ஆறு, ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த நிலையில் குருமாம்பேட் குப்பை கிடங்கில் கழிவுகள் கலந்த மழைநீர் வெளியேறி கோபாலன் கடை பகுதியில் உள்ள வாய்க்கால் வழியாக குடியிருப்புகளுக்குள் சென்றது. இதனால் அந்த பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த தொகுதி எம்எல்ஏவும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் சாய்ஜி சரவணகுமார் நேற்று காலை கோபாலன் கடை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் குப்பை கிடங்கில் இருந்து வரும் தண்ணீர் ஊருக்குள் நுழையாதவாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து அமைச்சர் அவ்வழியாக சென்ற குப்பை லாரியில் ஏறி குருமாம்பேட் குப்பை கிடங்கிற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்கிருந்த கழிவுகள் வாய்க்காலில் கலந்து ஊருக்குள் நுழைந்தது தெரியவந்தது. உடனே அமைச்சர் குப்பை அள்ளும் தனியார் நிறுவனத்தாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக கிடங்கிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை தடுத்து நிறுத்த வேண்டும், தங்களால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு அந்நிறுவனத்தினர் கழிவு நீரை ஊருக்குள் செல்லாமல் பார்த்துக்கொள்வதாகவும் நிவாரணம் வழங்குவதாகவும் உறுதியளித்தனர். இதனை அடுத்து அமைச்சர் அங்கிருந்து மீண்டும் குப்பை லாரியில் ஏறி புறப்பட்டு சென்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி கிழக்கு மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி கிழக்கு மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை சிமெண்ட் சாலை ரயில்வே கேட் அருகில் உள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சித்தர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ யூசி ஆறுமுகம் மற்றும் மேற்கு மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொழிற்சங்க நிர்வாகிகள் முத்துகிருஷ்ணன், சிவனேசன், ஆனந்தன், சிசுபாலன், துரைசாமி மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் மணவெளி தொகுதி என்ஆர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் புயல் வெள்ளம் காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் மணவெளி தொகுதியில் உள்ள என்ஆர் நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 5 கிலோ அரிசி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் அதன் தலைவர் ரோட்டேரியன் அறிவழகன், செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் அதன் உறுப்பினர்களான ரோட்டேரியன் மகாலிங்கம், ஆறுமுகம், பாஸ்கரன், ரங்கநாதன், விஜயநாராயணன், சிவகுமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டேரியன் சிவகுமார் தலைமையேற்று நடத்தியிருந்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர்பேட் பகுதியில் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசூர்பேட் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 68வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு அரசூர்பேட் பகுதியைச் சேர்ந்த பிரபு, சுந்தர்ராஜ், வேலு, ஹரி, ராஜ், இளையராஜா, ராஜசேகர் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசூர் பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் அரசூர்பேட் பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதையும் செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட 27வது வார்டு பொதுமக்களுக்கு சொந்த செலவில் நிவாரணப் பொருட்களை வழங்கிய திமுக நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா. பெஞ்சல் புயல் காரணமாக திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. அதனால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என அனைவரும் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி அருகில் உள்ள 27வது வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியின் 27வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தனது சொந்த செலவில் 500க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் வழங்கினார். மேலும் நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தனது சொந்த செலவில் அப்பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் புயல் மழை பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு. 2 நாட்கள் ஆய்வுக்கு பின் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல். தீபாவளி சீட்டு நடத்தி 60 லட்சம் ரூபாய் மோசடி. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த தம்பதி கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.